ஜனநாயகன் படத்தை அட்வான்ஸ் புக்கிங்லேயே இவ்வளோ கோடி வசூலாயிருக்கு அப்படிங்கும்போது அப்போ டே ஒன் எவ்வளோ கலெக்ஷன் ஆகும்? ஆமாங்க, அட்வான்ஸ் புக்கிங் ஒரு பெரிய நம்பரே வந்திருக்கு. அது எவ்வளோ அப்படிங்கிறத பார்ப்போம். இது இல்லாமல் அன்பே டயானா, அருள்வான் அப்படிங்கிற படம் இதுவரை 4 நாள் கலெக்ஷன் எவ்வளோ? ஒடிசி நேற்று 4வது நாள் ஒரு பெரிய கலெக்ஷனே எடுத்திருக்கு. அந்த படத்தோட வசூலை பார்ப்போம். அப்புறம் இதய முரளி, கட்டா குஸ்தி 2, இன்னும் சில படங்கள், அதெல்லாம் என்னென்ன படங்கிறத வீடியோக்குள்ள பார்க்கலாம். நேற்று வீடியோவில் நான் வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருந்தேன். ஸ்க்ரீனில் காட்டுறேன் பாருங்க, இதுதான் அந்த ஃப்ரேம். நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஆமாங்க, மகதீரா தான் ராஜமௌலி அவர்களோட படம். அதில் வந்து ராம் சரண் காஜல் அகர்வால் கீழே விழும்போது அவரும் விழுவார். அதுதான் அந்த லாங் ஷாட் ஃப்ரேமு. ஸோ இதை கரெக்டாக கெஸ் பண்ண முதல் 5 பேர் ஐஎம் ஸ்பேஸ்மேன், ஃபசல் பாட்ஷா, சதன்குமார், பரமேஸ்வரன், ஜீவ மரியப்பன் அப்படிங்கிற இந்த 5 பேர் தான் முதல்ல கரெக்டாக கெஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு ஃப்ரேம் ஒன்று வச்சிருக்கேன். அது என்ன ஃப்ரேம், என்ன படம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணுங்க, கமெண்ட்ல போடுங்க. ஈவில் டெட் பர்ன் இந்த படம் நேற்று 11வது நாள் இந்தியாவில் 82 லட்சம், டோட்டலாக 32 கோடியே 19 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் இந்தியாவில் மட்டுமே 15 கோடிக்கு மேலே ஷேராக வந்திருக்கு. ஸோ வேர்ல்டு வைட் கலெக்ஷன் அப்டேட் ஆகலை, அது நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஒடிசி நேற்று 4வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, தமிழ்நாட்டில் 96 லட்சம், ஆந்திரா தெலுங்கானாவில் 1 கோடியே 63 லட்சம், கர்நாடகாவில் 1 கோடியே 82 லட்சம், கேரளாவில் 70 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 5 கோடியே 85 லட்சம், இந்தியாவில் மட்டும் 10 கோடியே 96 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு நேற்று 4வது நாள். ஒடிசி டோட்டலாக இதுவரையும் தமிழ்நாட்டில் 7 கோடியே 10 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 12 கோடியே 63 லட்சம், கர்நாடகாவில் 13 கோடியே 89 லட்சம், கேரளாவில் 5 கோடியே 24 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 47 கோடியே 78 லட்சம், இந்தியாவில் மட்டும் 86 கோடியே 64 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. செம்ம வசூல் இந்தியாவை பொறுத்தவரையும். ஸோ 40 கோடிக்கு மேலே ஷேராக வந்திருக்கு இந்தியாவில் மட்டும். ஸோ வேர்ல்டு வைடு இந்த படம் $267 மில்லியன். இந்த படத்தோட பட்ஜெட் $250 மில்லியன். இந்த படம் உலகம் முழுக்க ஒரு பெரிய கலெக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக வரப்போகிற நாட்கள்லாம் பெரிய நம்பர் எடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வெல்கம் டு த ஜங்கிள். ஃபைனலாக எவ்வளோ கலெக்ட் பண்ணிருக்கு இந்த 25 நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று வந்து 20 லட்சம், 25வது நாள் உலகம் முழுக்க, இந்தியாவில் 18 லட்சம். டோட்டலாக இந்த படம் உலகம் முழுக்க 193 கோடியே 51 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. 120 கோடி பட்ஜெட், 70 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், ஆல்ரெடி 98 கோடிக்கு மேலே ஷேராக வந்து இந்த படம் வந்து 140% வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. 28 கோடிக்கு மேலே டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டே கிடைச்சிருக்கு. ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. அதே மாதிரியே அஜய் தேவ்கன் அவர்களோட தமால் 4 நேற்று 11வது நாள் இந்தியாவில் 3 கோடியே 86 லட்சம், உலகம் முழுக்க 4 கோடியே 52 லட்சம், 153 கோடியே 70 லட்சம் இந்தியாலையும், 177 கோடிக்கு மேலே உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 150 கோடி பட்ஜெட், 80 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், ஆல்ரெடி 84 கோடிக்கு மேலே ஷேர் வந்து வசூல் ரீதியாக ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு தமால் 4. அப்புறம் லெனின் நேற்று 11வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 25 லட்சம், உலகம் முழுக்க 1 கோடியே 49 லட்சம், டோட்டலா 64 கோடியே 15 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானால ஒரு 46 கோடிக்கு மேல. 50 கோடி இந்த படத்தோட பட்ஜெட், 25 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ், ஆனா 31 கோடியே 89 லட்சம் ஆல்ரெடி இந்த படம் ஷேரா வந்திருக்கு. இந்த 11 நாள்ல கிட்டத்தட்ட 6 கோடியில இருந்து 7 கோடி கிட்ட டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ராஃபிட்டே கிடைச்சிருக்கு. இந்த படத்துக்கு 127% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமா அமைஞ்சிருக்கு லெனின். ஓ சுகுமாரி அப்படிங்கிற படம் 4வது நாள் ஆந்திரா தெலுங்கானால 24 லட்சம், இந்தியாவில் 25 லட்சம், டோட்டலா 1 கோடியே 41 லட்சம் இந்த படம் வந்து இந்தியாவில் கலெக்ட் பண்ணியிருக்கு. 4 கோடி பட்ஜெட், இதுவரையும் 69 லட்சம் தான் ஷேரா வந்திருக்கு. ஸோ சுமாரான கலெக்ஷன் அப்படின்னு தான் சொல்ல முடியும். வரவு அப்படிங்கிற படம் நேற்று 5வது நாள் கேரளாவில் 66 லட்சம், உலகம் முழுக்க 80 லட்சம், ஓவர்சீஸ் கலெக்ஷன் அப்டேட் ஆயிருக்கு, அதையுமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். 4 கோடியே 81 லட்சம் கேரளாலையும், 8 கோடியே 5 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. 10 கோடி பட்ஜெட், 3 கோடியே 84 லட்சம் கிட்ட இதுவரையும் ஷேரா வந்திருக்கு. அப்புறம் கட்டா குஸ்தி 2 நேற்று 18வது நாள் எவ்வளவு வசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 45 லட்சம், உலகம் முழுக்க 52 லட்சம், டோட்டலா 38 கோடியே 67 லட்சம் தமிழ்நாட்டிலையும், 51 கோடியே 57 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 27 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 16 கோடிக்கு போயிருக்கு. ஆல்ரெடி 25 கோடிக்கு மேல ஷேரா வந்து வசூல் ரீதியா ஒரு வெற்றி படமாகவும் அமைஞ்சிருக்கு கட்டா குஸ்தி 2. 160% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு. அப்புறம் இதயம் முரளி நேற்று 11வது நாள் எப்படிப்பட்ட வசூல்னா, 43 லட்சம் தமிழ்நாட்டிலையும், உலகம் முழுக்க 68 லட்சம், டோட்டலா 18 கோடியே 39 லட்சம் தமிழ்நாட்டிலும், 27 கோடியே 60 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட் 26 கோடி, 13 கோடி தியேட்ரிக்கல் ரைட்ஸ் போயிருக்கு. இதுவரையும் 13 கோடியே 76 லட்சம் ஷேரா வந்து ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள என்ட்ரு ஆயிருக்குங்க. ஆமாங்க, 100% ரெக்கவர் ஆகி ப்ராஃபிட் ஜோனுக்குள்ள என்ட்ரு ஆயிருக்கு. இந்த படம் இனிமே எடுக்கிற எல்லா கலெக்ஷனுமே அதுல வரக்கூடிய ஷேர் எல்லாமே ப்ராஃபிட் ஜோன்ல வரக்கூடிய ஷேர் தான். ஸோ ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு படமா அமைஞ்சிருக்கு. 101.92% இந்த படம் வந்து ரெக்கவர் பண்ணியிருக்கு.
அருள்வான் அப்படிங்கிற படம் நேற்று 4வது நாள் தமிழ்நாட்டில் 15 லட்சம், இந்தியாவில் 16 லட்சம், டோட்டலா 96 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் இந்த 4 நாள்ல 5 கோடி பட்ஜெட், இப்போதைக்கு 47 லட்சம் தான் ஷேரா வந்திருக்கு. ரொம்ப சுமாரான கலெக்ஷன். அன்பே டயானா இந்த படம் நேற்று 4வது நாள் தமிழ்நாட்டில் 51 லட்சம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுக்க 60 லட்சம், டோட்டலா 2 கோடியே 98 லட்சம் தமிழ்நாட்டிலேயே, 3 கோடியே 47 லட்சம் உலகம் முழுக்க வசூல் பண்ணிருக்கு. 7 கோடி பட்ஜெட், 1 கோடியே 70 லட்சம் இந்த படத்துக்கு ஷேரா வந்திருக்கு. இந்த படத்தோட பட்ஜெட்டை பார்க்கும்போது இந்த படத்தோட ஷேர் அப்படிங்கிறது இப்போதைக்கு ஓகே அப்படிங்கிற ஒரு ஷேர் தான் வந்திருக்கு. கண்டிப்பா இந்த ஒரு 2-3 நாள் தான் இந்த படத்துக்கு டைம் இருக்கு. இந்த 2-3 நாள்ல இந்த படம் எவ்வளோ ஷேர் வருது, எவ்வளோ கலெக்ஷன் வருது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். அப்புறம் ஜனநாயகன் அட்வான்ஸ் புக்கிங்ல இதுவரையும் ஒரு பெரிய சம்பவமே பண்ணியிருக்கு. தமிழ்நாட்டில் 7 கோடியே 95 லட்சம், ஆந்திரா தெலுங்கானால 1 கோடியே 44 லட்சம், கர்நாடகாவில் 5 கோடியே 36 லட்சம், கேரளாவில் 2 கோடியே 28 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 45 லட்சம், ஓவர்சீஸ்ல 14 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 32 கோடியே 13 லட்சம் இந்த படம் வந்து வசூல் பண்ணியிருக்கு. இந்த படம் இன்னும் இன்னைக்கு ஃபுல் டே இருக்கு அட்வான்ஸ் புக்கிங்க்கு, நாளைக்கு ஃபுல் டே இருக்கு. ஸோ கண்டிப்பா ஒரு பெரிய ஓப்பனிங் வரப்போகுதுங்க இந்த படத்துக்கு. நீங்க என்ன வேணா லீக் பண்ணிட்டு போங்க, இல்ல நான் லீக் ஆனதுலேயே நான் படத்தை பார்த்தாலும் மறுபடியும் தியேட்டர்ல தான்டா பார்ப்பேன் அப்படின்னு எல்லாரும் புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டிக்கெட் ஓப்பன் பண்ண கொஞ்ச நேரத்துல எல்லா தியேட்டர்லயும் புக் ஆயிடுது. ஒரு டிக்கெட் கூட கிடைக்கல. நானும் ஏதாவது ஓப்பன் ஆகும் ஒன்னாவது புக் பண்ணிடுவோமா அப்படின்னு பாக்குறேன், ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ நீங்க எத்தனை பேர் புக் பண்ணிட்டீங்க, நீங்க எத்தனை பேர் புக் பண்ணாம காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல போடுங்க. அடுத்ததா ராம் சரண் அவர்களோட பெத்தி இந்த படத்தோட ஃபைனல் பாக்ஸ் ஆஃபீஸ் இன்னும் சில தியேட்டர்ஸ்ல போயிட்டு தான் இருக்கு. இருந்தாலும் இதுல இருந்து ஒரு பெரிய மாற்றம் வராது. அதனால இதே நம்ம ஃபைனல் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆந்திரா தெலுங்கானால 236 கோடியே 66 லட்சம், தமிழ்நாட்டில் 6 கோடியே 44 லட்சம், கர்நாடகாவில் 31 கோடியே 65 லட்சம், கேரளாவில் 60 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 31 கோடியே 15 லட்சம், ஓவர்சீஸ்ல 54 கோடியே 65 லட்சம், உலகம் முழுக்க 361 கோடியே 15 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 350 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 220 கோடிக்கு போயிருக்கு. 197 கோடி கிட்ட தான் ஷேரா வந்திருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவை தாண்டி மற்ற எந்த இடத்துலையுமே இந்த படம் வந்து ப்ராஃபிட் எடுக்கல. ஸோ ஆந்திரா தெலுங்கானால மட்டும் இது ஒரு நல்ல சூப்பர் ஹிட் திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். மற்ற எல்லா இடத்துலையுமே ஒரு பெரிய ஃபிளாப்பாக தான் அமைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு நம்ம வெர்டிக்ட் அப்படின்னு சொல்லணும்னா பிலோ ஆவரேஜ்னு வேணா சொல்லலாம். ஸோ நீங்க எத்தனை பேர் இந்த படம் பார்த்துட்டீங்க, படம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. அப்புறம் இன்னைக்கான ஆனிவர்சரி மூவிஸ்ல மீசைய முறுக்கு, அப்புறம் விக்ரம் வேதா இந்த 2 படங்களும் 9 வருஷத்தை கடந்திருக்கு. மீசைய முறுக்கு 2017ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி தமிழ்நாட்டில் 12 கோடியே 50 லட்சம், உலகம் முழுக்க 14 கோடியே 75 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 5 கோடி. இந்த படம் ஷேரா வந்திருக்குது பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 7 கோடி கிட்ட. அந்த அளவுக்கு வசூல் ரீதியா ஒரு பெரிய வெற்றி படமாவே அமைஞ்சது. இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட் அப்படிங்கறத சொல்லுங்க. அப்புறம் விக்ரம் வேதா இந்த படம் வந்து 2017ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆகி பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு, பெரிய அளவுல வசூலி வாரி கூச்சுது. தமிழ்நாட்டில் மட்டுமே 30 கோடிக்கு மேல வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 5 கோடியே 40 லட்சம், கேரளாவில் 4 கோடியே 75 லட்சம், ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 75 லட்சம், ஓவர்சீஸ்ல 15 கோடியே 40 லட்சம், உலகம் முழுக்க 55 கோடியே 55 லட்சம். இந்த படத்தோட பட்ஜெட் 11 கோடி, தியேட்ரிக்கல் ரைட்ஸ் 12.5 கோடிக்கு போயிருந்தது. ஷேரா வந்திருக்கிறது 26 கோடிக்கு மேல. இந்த படத்துல வரக்கூடிய டயலாக், இந்த படத்துல வரக்கூடிய மாசு, அதாவது ஒரு 2 பேர் கிளாஷ் அப்படின்னாலே இந்த படத்துல இருக்கக்கூடிய மீம் போட்டுடலாம், இந்த படத்துல இருக்கக்கூடிய சீன்ஸ் எடுத்து ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த படம் அந்த 2 பேருக்கு இருக்கக்கூடிய, அதுவும் 2 பேருக்கு ஈக்குவலா கொடுத்துருப்பாங்க. மாதவனும் சரி, விஜய் சேதுபதியும் சரி, அவ்வளவு சூப்பரா இருக்கும் இந்த படம். முக்கியமா பிஜிஎம் கலக்கி இருப்பாங்க. ஸோ இந்த படம் உங்க எத்தனை பேருக்கு ஃபேவரட், எத்தனை முறை பார்த்துட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோல இதே மாதிரி கலெக்ஷன் ரிப்போர்ட்ல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.